ஹாப்பி மாட்டுப் பொங்கல். எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர் பிடிக்கும் மாலை, சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்கால. உழைக்கும் அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். ஹரி, நம்ம வீட்லேயும் மாட்டுப் பொங்கலுக்கு மாடெல்லாம் வரையலாமா, வரைஞ்சி கொடுக்குறியான்னு சொல்லி பையன்கிட்ட கேட்டிருந்தேனே. சரிம்மா வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு அவுட்லைனு, அப்புறம் கரும்புக்கு பொங்க பானைக்கெல்லாம் அழகாக வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. அவுட்லைன் போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் கலர்லாம் கொடுத்த உடனே மாடாக லட்சணமாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டிசம்பர் மாதத்துல தான் இந்த பூ கிடைக்கும். டிசம்பர் பூ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த கலரில் ஒன்று வரும், இன்னொரு ரோஸ் கலரில் வரும், அப்புறம் இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் ஒயிட்டில் கோடு போட்டு வரும். அப்போல்லாம் இந்த பூ வைக்கிறதே ஒரு தனி அழகாக இருக்கும் தலையில். என் ஏஜில் உள்ளவங்க கண்டிப்பாக தலையில் வச்சுருப்பீங்க. இப்போ யாரும் விரும்புறதில்ல, தலையில் வைக்கிறதுக்கும் கூச்சமாக இருக்கும், யாரும் வைக்கிறது கிடையாது. அம்மா ஸ்கூல் போகும்போது ரெட்டை ஜடை போட்டு எனக்கு ரெண்டு பக்கம் 2 ரோஸை வச்சு இந்த பூ வச்சு விடுவாங்க. எங்கள் அம்மா ஞாபகத்துக்காகவே இந்த பூவை நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் வச்சு எப்படி சிறப்பாக சாமி கும்பிட்டோமோ அதே மாதிரி மாட்டுப் பொங்கலுக்கு முன்னோர்கள் இறந்தவங்க இவங்கெல்லாம் நினச்சி நம்ம அன்றைக்கி சாமி கும்பிட்றது எல்லாருமே செய்வோம். அந்த மாதிரி தான் காலையில் போயிட்டு மட்டன், சிக்கன், ஈரல் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் மாமனாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தலைக்கறி தான் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். தலைக்கறியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் தலைக்கறி தொக்கு, முட்டை, ஈரல் எல்லாமே சமைச்சி இலை போட்டு எங்கள் மாமனார், அம்மா, அப்பாவை நினச்சி சாமி கும்பிட்டாச்சு. அன்னைக்கு பிரதோஷமாக இருந்ததுனால என்னால் சாப்பிட முடியாது, நான் விரதம். எனக்கும் எங்கள் நாத்தனாரும் வந்திருந்தாங்க. பிறந்த பொண்ணெல்லாம் கூப்பிட்டு சாமி கும்பிட்ணும். ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க, 2 பேர் ஊருக்கு போயிருக்காங்க, வர முடியல. எங்களுக்கு காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் வறுத்துட்டு ரசம் இது வச்சுருந்தோம். இதை வச்சு சூப்பராக மாட்டுப் பொங்கலை சிறப்பாக சாமி கும்பிட்டு வச்சு. ஒரு சிலர் போகி அன்னைக்கு கும்பிடுவாங்க. என் தம்பி வீட்டில், தங்கச்சி வீட்டில் எல்லாருமே மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் கும்பிட்றது நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா கும்பிட்டுருந்தோம். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன ஸ்பெஷலாக சமைச்சு சாமி கும்பிட்டுருந்தீங்க? நம்ம வீட்டில் இது தாங்க, சிக்கன் குழம்பு, மட்டன் பச்சை மிளகா கறி மாதிரி செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். தலைக்கறி வறுவல், அந்த ஈரல்லாம் அந்த மிளகா கறியிலே போட்டு செஞ்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 மணி போல் சிவன் கோயிலுக்கு நானும் கிறித்துவும் கிளம்பிட்டோம். நேற்று பிரதோஷம் இல்லை, அதனால் அபிஷேகம் பார்க்குறதுக்கு பால், பன்னீர் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருந்தோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.